எல்லா இயக்கத்துக்கும் எல்லா இயக்க தோழர்களுக்கும் நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் இருக்காது. அப்படி இல்லாமல் அவங்க அந்த கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா தான் அவங்க திமுகவோட இணைச்சிட்டு போயிடலாமே இல்லையா? ஒவ்வொரு இயக்கமும் தான் அதிகாரத்திற்கு வரணும், அல்ல அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அழுத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் சிந்தனை, அதுக்கு எதிரான முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க நிற்க முடியாது. 79 தொகுதியில ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய கணவன் பிரகலா பிரபாகர் சொல்லுகிற 79 தொகுதியில ஓட்டு திருட்டு நடத்தித்தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஓகே, அவர் இன்னைக்கும் அந்த டேட்டாவோட சொல்றாரு, அதுக்கு பதில் இல்லை வச்சுக்கோ, ஒரு ஹைபோதசிஸ், அது அக்செப்ட் பண்ணுவோம். அப்படின்னா அந்த 79 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கும். நாங்க பிரதமர் பதவி கேட்க முடியுமா? நாங்க மனசார ராகுல் காந்தி தானே பிரதமர்னு எங்க தலைவர் தானே சொன்னாரு. ஏன் சொன்னாரு? ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்த தத்துவம் தான் தமிழ்நாட்டில் எடுக்கணும்.